வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக முன்னாள் அமைச்சர் கடந்த வெள்ளிக்கிழமை குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு பெறுகிறார். அதன் பின்னர் கைது செய்யப்பட்டு 72 மணித்தியாலங்கள் இப்போது இருக்கக்கூடிய ஏன் எல்லாவற்றுக்கும் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர், அதுவும் அந்த குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய சாணி அபேசேகர சார்பில் தான் இந்த பரிந்துரை முன்வைக்கப்படுகிறது. சாணி அபேசேகர இந்த விடயங்களை கையாள முற்படுகிறார் என்றால் அதற்குள் ஏதோ ஒரு உண்மை இல்லாமல் அவர் இதற்குள் 100% உட்செல்ல மாட்டார். அப்படி இருக்கின்ற போது ஏன் ஆனந்த விஜயபால இதற்கு 90 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவை நிராகரித்தார் என்கின்ற கேள்வியும் இங்கு பலமாக இருக்கின்றது. ஆனால் 72 மணித்தியாலம் பெறப்பட்டு இப்போது 9 நாட்களாக மாற்றப்படும். சில வேளை அந்த 9 நாட்கள் 3 மாதங்களுக்கு செல்வதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருப்பதாக சட்டத்துறை வல்லுநர்கள் கூறுகிறார்கள். காரணம், மதுஷ் அந்த துப்பாக்கி தொடர்பில் வழங்கி இருக்கக்கூடிய வாக்கு மூலம்தான் இப்போது இருக்கக்கூடிய பெரும் சிக்கலாக மாறி இருக்கிறது. மதுஷ் வாக்குமூலம் வழங்கியது ஒரு புறம் இருந்தாலும் அந்த துப்பாக்கி டக்ளஸ் தேவானந்தாவின் துப்பாக்கி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. டக்ளஸ் தேவானந்தா அந்த தன்னுடைய துப்பாக்கி இழக்கப்பட்டது தொடர்பில் எந்த இடத்திலும் ஒரு முறையான முறைப்பாடோ விசாரணைக்கோ எடுத்து செல்லவில்லை என்பதுதான் ஒரு இங்கு இருக்கக்கூடிய பெரும் சந்தேகமாக மாறி இருக்கின்றது. இன்னும் ஒரு விடயம் இதில் இருக்கின்றது. இப்போது டக்ளஸ், பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மிக நெருக்கமான கொழும்பு தகவல். உங்களுக்கு ஒரு விடயம் ஞாபகம் இருக்கும். கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் வடக்கில் ஒரு முக்கியமான கைது இடம்பெறும் என்று நாம் கூறியிருந்தோம். வடக்கில் முக்கியமான ஒரு கைது இடம்பெறும் என்று 2 முறை இதே தளத்தில் கூறியிருந்தோம். அப்போது பலரும் கேட்டிருந்தீர்கள் யார் அந்த கைது என்று. பல பேர்களை நீங்கள் அடுக்கியிருந்தீர்கள். நான் அந்த இடத்திலே மௌனமாக கடந்து செல்ல முற்பட்டோம். காரணம், விசாரணை அதிகாரிகள் வழங்குகின்ற தகவல்கள் அல்லது அவர்கள் மூலம் பெறப்படுகின்ற தகவல்களை முழுமையாக ஒப்புவிக்கின்ற போது நீங்களும் அதனை திருப்தி அடைவீர்கள். அந்த அடிப்படையில் இப்போது அவை முழுமையாக ஒப்புவிக்கப்பட்டிருக்கின்றது. 2 மாதங்களுக்கு முன்னர் நாம் இதே தளத்தில் வடக்கில் ஒரு மிக பெரும் கைது தயாராகிறது என்று கூறியது உங்களுக்கு புரிந்திருக்கும். அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போது கருணா விடயங்களிலும் சில விடயங்களை தீவிரமாக கலந்தாலோசிப்பதாக கூறப்படுகிறது. தீவிரமாக விசாரணை வலயத்துக்குள் எடுத்துக்கொள்ளப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. வடக்கு கிழக்கு மாகாண சபை வருகின்ற வருடம் சாத்தியமா அசாத்தியமா என்று தெரியாது. அதற்கு இன்னும் பல தகவல்கள் இருக்கின்றன. அதுக்கு வருவதற்கு ஒரு சில நாட்கள் தாருங்கள். ஆனாலும் கூட மாகாண சபை தேர்தல் இடம்பெறுகின்ற போது இந்த வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் யார் யார் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளையும் யார் யார் மீது கடுமையான அதிருப்தியிலும் இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் அந்த மக்கள் விரும்பிய இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவதில் இந்த அரசு சட்ட ரீதியாக சில விடயங்களை அணுகிக் கொண்டிருக்கிறது.